தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இடைத்தேர்தலில் 6 தொகுதிகளிலும் டெபாசிட் இழக்கின்றார். இடைத்தேர்தலில் 6 தொகுதிகளிலும் டெபாசிட் இழக்கின்றார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். திருச்சி கிழக்கு, அம்பாசமுத்திரம், விராலிமலை, மதுராந்தகம், பெருந்துறை, தாராபுரம் ஆகிய 6 தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடைபெற உள்ளது. நடைபெற்று முடிந்த தமிழக சட்டசபை தேர்தலில் இந்த 6 தொகுதிகளில் ஒரு தொகுதி தமிழக வெற்றிக் கழகம், 5 தொகுதி அதிமுக வெற்றி பெற்றது. அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் தாங்கள் வெற்றி பெற்று 20 நாட்களில் தங்களது பதவியை ராஜினாமா செய்ததால் அந்த தொகுதி மக்கள் அதிமுக வேட்பாளர் மீது கோபத்தில் உள்ளனர். அதிமுக கட்சி மீது கோபத்தில் உள்ளனர். அவர்கள் மீண்டும் அதிமுகவுக்கு வாக்களிக்க மாட்டார்கள், இரட்டை இலைக்கு ஓட்டு போட மாட்டார்கள் என்று கணிக்கப்படுகிறது. அதிமுக நடைபெற்று முடிந்த சட்டசபை தேர்தலில் 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டது. தேர்தலுக்கு பிறகு கட்சி காலியாகி வருகிறது, அதன் கூடாரம் காலியாகிறது. அந்த கட்சியை சார்ந்த மூத்த தலைவர்கள் சாறை சாறையாக தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்து வருகிறார்கள். அதிமுக பெரும்பாலான இடங்களில் 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டது. இனிமேல் அதிமுக வெற்றி பெறுமா, ஆட்சியை பிடிக்குமா என்பது கேள்விக்குறிதான். ஏனென்று சொன்னால் அதிமுக பலவீனம் அடைந்து விட்டது, ஓட்டை விழுந்த கப்பலாகிவிட்டது. தற்பொழுது நடைபெற உள்ள 6 தொகுதிகளிலும் அதிமுக டெபாசிட் இழக்கும் என்று கூறப்படுகிறது. ஏற்கனவே திருச்சி கிழக்கு தொகுதியில் அதிமுக டெபாசிட் இழந்தது. இந்த 5 தொகுதிகளில் அதிமுக வெற்றி பெற்றது. ஆனால் அதிமுகவுக்கு வாக்களித்தவர்கள் இந்த முறை அதிமுகவுக்கு வாக்களிக்க மாட்டார்கள். தமிழக வெற்றி கழகம், நாம் தமிழர் கட்சி, இந்த 2 கட்சிக்கு தான் வாக்களிப்பார்கள் என்று கூறப்படுகிறது. அதிமுக வாக்கு வங்கி சரிகின்றது. இந்த 6 தொகுதிகளிலும் அதிமுக டெபாசிட் இழக்கும் என்று கணிப்புகள் தெரிவிக்கின்றன. ஆக எடப்பாடி பழனிசாமி இந்த 6 தொகுதிகளிலும் வேட்பாளர்களை நிறுத்துவாரா என்பது கேள்விக்குறி. ஒரு தொகுதி பாரதிய ஜனதா கட்சிக்கும், ஒரு தொகுதி பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் வழங்குவார் என்று கூறப்படுகிறது. 4 தொகுதிகளில் அதிமுக போட்டியிடலாம் என்று கூறப்படுகிறது. அதிமுக கூட்டணி 6 தொகுதிகளிலும் டெபாசிட் இழக்கும். அதன் வாக்கு வங்கி 10% குறையும் என்று கணிக்கப்படுகிறது. இது எடப்பாடி பழனிசாமிக்கு மிகுந்த அதிர்ச்சியை கொடுத்துள்ளது.